சம்மந்தம் இல்லாமல் ஒரு பொட்டி வந்து நிற்கிது. அந்த ரெக்கமெண்டேஷனை வச்சு நம்மளோட ஃபைனை கிளியர் பண்ண முடியும். அதனால் இந்த விஷப்புரட்சியிலலாம் ஈடுபடக்கூடாது. போலீஸ் வர நிற்கிது. அடுத்தடுத்த ஏரியாவில் கடனாக இருக்குது. ஸோ எல்லாருக்கும் சப்போர்ட் கொடுங்க. ஸோ லேட்டாக வந்தனால நம்மளோட விளைவுகள் பாருங்கள். இதுதான் என்னோட டெய்லி வேலை. நிறைய பேரை நான் பார்க்குறேன் இங்கே. அது சாப்பிட அவங்களுக்கு பிடிக்கும், ஆனால் வாங்கி சாப்பிட மாட்டாங்க. நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் நம்மளை அதை தாங்க சொல்கிறாங்க. நம்ம கஷ்டம் யாருக்குமே புரிய மாட்டேங்குதுங்க. இத்தனை நாள் வீடியோ எடுத்துகிட்டு ஓப்பி அடிக்கலாம். காமா வாங்கின இடத்துல காசு கொடுக்காமலே வந்துட்டேன். குட் மார்னிங். காலையில் 9 மணிக்கு டியூட்டி. இப்போ டைம் என்ன தெரியுமா? 9 மணி. எப்படி போகிறோம் பார்த்தீங்களா நிலமை? இப்போ தான் எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டு காலையிலேயே தண்ணி குடிக்கல அப்படின்னா நமக்கு சரி வராது. எல்லோரும் தூங்குறாங்க ரூமில். ஒரு ஆளுக்கும் ஒரு டைமில் டியூட்டி. சில பேர் போயிட்டாங்க, சில பேர் இன்னும் போகல. மதியம் இப்படி தான் இருக்கும் எங்கள் ரூமு. இப்போ கிளம்பி டியூட்டிக்கு போகணும். டாக்ஸியில் தான் போகணும். அதுவும் ஏன்டா டாக்ஸியில் போகிற சைக்கிளில் போகலான்னு கேட்பீங்க. என் சைக்கிளில் பாருங்கள் நிலமையை. இப்படியே கிடக்கு. கிட்டத்தட்ட ஒரு மாதமாக நான் சைக்கிள்லேயே போகிறதில்ல. ஏன்னா காலையில் பனி பயங்கரமாக இருக்குது, அதுமாரி நைட்டும் பனி வேறு மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் போலீஸோட செக்கிங் அண்ட் ஃபைனு ரொம்ப அதிகமாக இருக்குது. நல்லா கார் ஓட்டுறவங்களுக்கு ஃபைன் போடுறாங்க. நம்மள்கிட்ட வேறு சைக்கிளுக்கு ஹெல்மெட் கிடையாது. இந்த ரோட்டில் சைக்கிள் ஓட்டுறதுக்கு ரூல்ஸும் கிடையாது. இதெல்லாம் மீறி போனோன்னா நமக்கு தான் ஃபைன் போடுவாங்க. இது மட்டும் இல்லை, இது என்னது இது? சம்மந்தம் இல்லாமல் ஒரு பொட்டி வந்து நிற்கிது. இது வந்து ஆக்சுவலாக கார்கோ போடுற பொட்டிங்க. இதில் தான் கார்கோ, ஊருக்கெலாம் கார்கோ போட்டு அனுப்புவாங்க. பாருங்கள் எவ்வளோ ஜாமா. இதெல்லாம் எந்த நாட்டுக்கு போகிறதுனா, இது வந்து ஸ்ரீலங்காவுக்கு மேக்ஸிமம் இந்த மாதிரி பெரிய கண்டெய்னர் வந்து கொடுத்துருவாங்க. நம்ம அதை ஃபில் பண்ணி ட்ராவல்ஸ் எந்த ட்ராவல்ஸில் போடுறோமோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணால் ஸ்ரீலங்காவுக்கு தான் அனுப்புவாங்க. இந்தியாவுக்கு அனுப்ப மாட்டாங்க. இந்தியாவுக்கு ஏன்னா ரேட்டு கூட. ஸோ ஸ்ரீலங்காவுக்கு ரேட்டு கம்மி அப்படிங்கிறனால நிறைய பேர் இந்த மாதிரி பெரிய பெரிய கண்டெய்னரில் தான் பார்சலே போடுவாங்க. ஸோ சொன்ன விஷயத்துக்கு வரேன். ஆக்சுவலாக குவைத்தில் சும்மா போனாலே பயங்கர ரூல்ஸு. ஏன் அப்படின்னா அங்கங்கே ஏஐ கேமரா வச்சு நம்ம சம்பாதிக்கிற காசெல்லாம் இவங்கக்கிட்ட ஃபைன் கட்டிகிட்டே உட்காந்துருந்தோம் போல். ஃபைன் ரேட்டையும் பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கானுங்க. ஸோ இதனால் நான் சைக்கிள் எடுத்துகிட்டு போகல. ஏன்னா போகிற இடத்துல ஏதாச்சும் ஏஐ கேமரா இருந்து, முன்னாடிலாம் நார்மல் கேமரா அதிலலாம் ஃபைன் எப்படின்னா அவங்களா ஃபைன் போட்டால் தான் உண்டு. இந்த ஏஐ கேமரா அப்படி இல்லை, வச்சு செஞ்சு விட்ருவோம். அது மட்டும் இல்லாமல் முன்னாடிலாம் ஃபைன் போட்டாங்க அப்படின்னா நம்ம ஒரு வாஸ்தான்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து எப்படி சொல்லலாம், ஒரு ரெக்கமெண்டேஷன். ஸோ அந்த ரெக்கமெண்டேஷனை வச்சு நம்மளோட ஃபைனை கிளியர் பண்ண முடியும். யாராச்சும் நமக்கு தெரிஞ்சவங்க ஹையர் அஃபிஷியன்ட்டு யாரும் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஃபைன் கேன்சல் பண்ணி கொடுங்க அப்படின்னா அவங்க கேன்சல் பண்ணி கொடுப்பாங்க. எங்கள் கடைக்கு வர கஸ்டமர்ஸாக இருக்கட்டும், இல்லை என் ஓனரோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும். ஸோ இவங்கள்ட்டலாம் சொன்னோம் அப்படின்னா டக்குன்னு கேன்சல் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி எனக்கு விழுந்த ஒரு ஃபைனே அப்படி தான் கேன்சல் பண்ணும். பட் இப்போலாம் டேரெக்டாக குவைத்துக்கு சேகல்னு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்லேயே மெசேஜ் வந்துடுது, அதுலேயே ஃபைனை கட்டிங்க அப்படின்னு. அதனால் இந்த விஷப்புரட்சியிலலாம் ஈடுபடக்கூடாது. இப்போ வந்து நான் எதுலேயுமே இல்லாமல் நேர் வழியில் காசு போனாலும் போட்டோம் 20 தினாருக்கு நம்ம கொடுக்கணும் இது பண்ணிக்கிட்டு நம்ம உடம்புக்கு எக்ஸசைஸ்ன்னு பார்த்துட்டு நம்ம சைக்கிள் எடுத்தோம் அப்படின்னா அது நமக்கு 50 தினார் 100 தினார் ஃபைனில் கொண்டு விட்டுருது. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து டாக்ஸியில் தான் போக போகிறோம். ஸோ இந்த இடத்துல நிறையா டாக்ஸி இருக்கும். ஸோ அது எந்த டாக்ஸின்னு சொல்ல முன்னாடிலாம் டிரைவர் சீட்டில் உள்ளவங்கன்னா சீட் பெல்ட் போடலன்னா ஃபைனு. பட் அப்படி கிடையாது. இங்கெல்லாம் இந்த பக்கம் உட்காந்துட்டாலும் நம்ம சீட் பெல்ட்டு ரொம்ப 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 மஸ்ட்டு. இது எதுக்காக அப்படின்னா இப்போ ரீசெண்டாக அந்த ஏஐ கேமரா ஃபிக்ஸ் பண்ணாங்க இல்லையா? ஸோ அதுக்கு போலீஸ் வர நிற்கிது. ஸோ இப்போ ரீசெண்டாக எங்கள் பக்கத்தில் ஏஐ கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சீட் பெல்ட் போடல அப்படின்னா ஃபைனு நமக்கு தான் விழுவோம். ஸோ அதுமாரி குவைத்தில் இந்த ரைட் சைடில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு ரொம்ப சேஃப்டி. வந்த உடனே சீட் பெல்ட்டை போட்டுருங்க. கரெக்டாக என்னோடய ரூமில் இருந்து நான் வந்து என்னோட கடைக்கு போகிறேன். இது ரெகுலராக இந்த மாதிரி டாக்ஸியில் தான் போவியா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நான் வந்து மாதம் 20 தினார் கொடுத்து ஒரு வண்டி இருக்குது. அந்த வண்டிக்கு கரெக்டாக 8:40க்கெலாம் நம்ம வந்து வண்டி ஏறுற இடத்துக்கு பஸ் ஸ்டாப்புக்கு வந்துடணும். ஆனால் நான் வந்து வந்ததே 9 மணி. ஸோ எப்படி வண்டி இருக்கும், வண்டி போயிடும். அதனால் எப்பயாச்சும் ஒரு நாள் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டாலும் இந்த பிரச்சனை வரும். ரெண்டாவது பிரச்சனை என்னென்னா பாத்ரூம் பிரச்சனை. டியூட்டி காலையில் 8 மணிக்கு ஒரு ஆளுக்கு, 9 மணிக்கு ஒரு ஆளுக்கு. அதே மாதிரி இன்னொரு ரூமில் உள்ளவருக்கு 9 மணிக்கு டியூட்டி. ஸோ நம்ம கரெக்டாக 8 மணிக்கு நான் எந்திரிச்சேன் அப்படின்னா ஒரு ஆள் 8 மணிக்கு வெளியே போவார். ஸோ நானும் இன்னொருத்தர் எந்திரிப்போம். இப்படியே போயிட்டுருக்கோம். அப்படியே கரெக்டாக கிளம்பி 8:30 வந்துடுவேன். ஸோ இன்றைக்கி அலாரம் வைக்கல.
என்ன நடந்துச்சு தெரியல. எந்திரிச்சு டைம் பார்க்கும்பொழுது 8:30 ஆகிட்டு. ஐயோ அப்படி சொல்லிட்டு பறக்க கிளம்பி இப்போ வந்து 9 மணி 9 மணிக்கு வந்தால் தான் எங்கே இருக்கும், அப்படியே நம்ம போய் கடையில் இறங்கிக்க வேண்டியதான். ஸோ இதனால வர விளைவுகள் எனக்கு என்னென்ன அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் போக போக சொல்கிறேன். ஸோ எல்லோரும் நினைப்பீங்க பரவாயில்லப்பா 8 மணிக்கு டியூட்டிக்கு 8:30 போகிறான்ப்பா லேட்டாக போனாலும் அப்படின்னு. அப்படி கிடையாது. ஸோ அதோட விளைவுகள் என்னென்ன நடக்கும், நான் அதை சரி கட்டுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுங்கிறத இங்கே சொல்கிறேன். நிறைய பேர் கேட்குறீங்க நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு. ஸோ நான் வந்து ஜஹராவில் இருக்கேன். ஜஹராவில் எங்கே மெயினாக அப்படின்னு சொல்லணுன்னா எல்லாருக்கும் தெரியும் ஜஹராவில் கிராண்டு, அதுலேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. அதாவது பக்கம் தான் எனக்கு கிராண்டு. ஸோ அங்கேருந்து நான் கடைக்கு போகிறதுக்கு எந்தெந்த ஏரியாவை தாண்டி போகணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு முதல்ல வாஹா, அங்கே ஒரு சிக்னலு. ஸோ அதை தாண்டி வந்தோன்னா அப்புறமா தைமா, அப்புறம் ஐயுன், அப்புறம் நசீமு, அதுக்கப்புறமா என்னோடய ஏரியா சனையான்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வீடியோ பார்த்து நம்ம கடைக்கு வர நிறைய ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எல்லோரும் அட்ரஸ் கேட்குறாங்க. என் கடைக்கு அட்ரஸை நான் இதுக்கு மேலே எப்படி சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியல. அட்ரஸை வேணால் இந்த வீடியோவில் கீழே பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ யாரும் கடைக்கு வரணும், ஏதாச்சும் மொபைல் சர்வீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை எதுவும் வாங்கணும் அப்படின்னா இங்கே பக்கத்தில் இருந்தால், அதாவது இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் என்கிட்ட தான் வந்து வாங்கணும்னு நான் சொல்லலை. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எனக்கு பக்கத்தில் இருந்தீங்கன்னா வாங்க, ஓகேவா? ஏன்னா நம்ம தமிழ் ஆளுக்கு வந்து நம்ம எப்படி கொடுப்போம் அப்படிங்கிறது ஒரு தமிழனுக்கு தெரியும். இங்கே நான் மட்டும் கடை வச்சில்ல, ஜஹராவில் நிறைய தமிழ் பீப்புள் கடை வச்சுருக்காங்க, மொபைல் ஷாப்பு. இது இல்லாமல் நிறைய கடை இருக்குது. ஸோ இது இல்லாமல் அடுத்தடுத்த ஏரியாவில் கடைலாம் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் சப்போர்ட் கொடுங்க. இப்போ எனக்கு மட்டும் இந்த வீடியோ போடுறதுனால எனக்கு மட்டும் வந்து சப்போர்ட் கொடுக்குன்னு சொல்ல, எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணுறாங்க, எல்லாரும் சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்தில் தான் வந்திருக்காங்க. ஸோ அதனால் எல்லாருக்கும் உங்களோட சப்போர்ட் கொடுங்க. அப்புறம் நிறைய பேரோட டவுட்டு, ஒரு ஃபோன் எடுக்க போகிறேன் ஐஃபோனு, ஸோ நிறைய இதெல்லாம் இருக்குது அப்படின்னு பல பேருக்கு பல சந்தேகம் இருக்குது. ஸோ எந்த சந்தேகமாக இருந்தாலும் என்னோடய இன்ஸ்டாகிராமில் டிஎம்மில் கேளுங்க. ஸோ நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். சில பேருக்கு சொல்கிறாங்க நான் வந்து பண்ணி எனக்கு ரிப்ளை வரல அப்படின்னா, எனக்கு அந்த மெசேஜை ரீச் ஆகலை, நீங்கள் திரும்பி இன்னொரு தடவை போடுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இப்படியே பேசிக்கிட்டு நான் என் கடைக்கு வந்துட்டேன். இதுதான் என்னோடய காம்ப்ளெக்ஸு. ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ இது ஃபுல்லாக 28மே மொபைல் கடை, அதாவது மொபைல் ஷாப்பு. இந்த நேராக இருக்கிறது தான் ஏன் ஷாப்பு. ஸோ நான் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் சொல்லிட்டு லேட் கம்மராக என்னோடய டியூட்டிக்கு வந்துட்டேன். எல்லோரும் ஸ்கூல் போகும்போது தான் காலையில் எந்திரிக்க முடியல, லேட் கம்மராக போவோம். நான் டியூட்டிக்கு இதே நிலமையில தான் இருக்குது இங்கே. ஏன் லேட்டு அப்படின்னா, நேற்று உட்காந்து நான் ஒரு வீடியோ எடிட் பண்ணிட்டு உட்காந்தேன். அதை எடிட் பண்ணி முடிக்க ஒரு 12 மணி ஆகிட்டு. அதுக்கப்புறமா என் ரூம்மேட்ஸ்லாம் வெளியே போய் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு வெளியே அழைச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ வெளியே போய்ட்டு சாப்பிட்டுட்டு ரூமுக்கு வரத்துக்கு 1:30 ஆகிட்டு. அதுலேருந்து தூங்கினா திரும்பி காலையில் எப்படிங்க எந்திரிக்க முடியும்? அதனால் இந்த மாதிரி லேட்டாக தான் ஆகும். ஸோ லேட்டாக வந்தனால நம்மளோட விளைவுகள் பாருங்கள். இதுதான் ஆக்சுவலாக இதுதான் குவைத்தில் இருக்கிற சிம் கார்டு. ஸோ இந்த சிம் கார்டை வந்து இப்போ என்னென்னா, இந்த நோட்டில் ஏற்கனவே எழுதியிருந்தது எல்லாத்தையும் அப்படியே இந்த நோட்டில் காப்பி பண்ணணும். அண்ட் தென் எத்தனை சிம் கார்டு இருக்குது அண்ட் தென் டேலி பண்ணி ஸோ அதெல்லாம் கணக்கு பார்க்கணும். இப்படி ஒரு வேலை இன்றைக்கி வந்துட்டு. ஆக்சுவலாக இந்த வேலை முன்னாடியிலேருந்தே இருந்தது. இன்றைக்கி நம்ம லேட்டாக வந்திருக்கனால இப்போ இந்த வேலை இழுத்து போட்டு செஞ்சோன்னா மேலேருந்து பார்க்குற பிக் பாஸ் வந்து நம்மளை வந்து ஒன்றும் சொல்ல மாட்டார். நம்மளாம் ஸ்கூல் படிக்கும் போதே எழுத மாட்டோம். இங்கே வந்து நம்மளை இதெல்லாம் எழுத சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறது, என்ன கொடுமை சார் இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக நான் இங்கே வந்து அரபி எழுதுறதுமே கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலாக இப்போ நான் எழுதுறதே அரபி தான். ரொம்ப ஈஸிங்க. அரபி பேசுகிறதா இருக்கட்டும், எழுதுறதா இருக்கட்டும், ரொம்ப ஈஸி. கிட்டத்தட்ட பார்வைக்கு ஒரே மாதிரி இருக்கும். எப்படி நம்ம நயன் போடுவோம்ல, ஸோ அதே இங்கே நயன் திஸ்ஸன்னு சொல்லுவாங்க, அதுவுமே சேமாக தான் இருக்கும். பெரிய மாற்றம் அப்படிங்கிறத நம்ம இங்கே வந்து இது பண்ணவே முடியாது. இப்போ இதில் எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கே எப்படியும் 12 மணி ஆகிடும். ஏன்னா இதில் இருக்கிற சிம்மெல்லாம் கணக்கு பார்த்து இன்றைக்கி எனக்கு இது மட்டும் வேலை கிடையாது. ஸோ இந்த பேக்கில் இருக்கிறத அப்படியே இடத்த சேஞ்ச் பண்ணணும். அப்புறமா இன்றைக்கி கொஞ்சம் திங்ஸ்லாம் வரும், அதை அரேஞ்ச் பண்ணணும். இது எல்லாம் இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் என்னோடய வேலை. ஸோ இதுக்கு இடையில கஸ்டமர் வந்தாங்க அப்படின்னா கஸ்டமரை பார்த்துக்கணும். இதுக்கு இடையில நம்மளோட சேனலுக்கு என்னாச்சு, அதான் நம்மளோட சேனலுக்கு வீடியோ அப்லோட் ஆகிட்டுருக்கு, அதையும் ஒரு சைடில் பார்த்துக்கணும். அண்ட் தென் இந்த மாதிரி கண்ணாமண்ணான்னு கிடைக்கிறதையும் அடுக்கி வச்சுக்கணும். இதுதான் என்னோடய டெய்லி வேலை. பட் ஆனால் இந்த வேலை டைமிங் எனக்கு எப்படி அப்படின்னா, காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 7 மணி வரைக்கும். ஸோ இந்த 7 மணி வரைக்கும் 10 மணி நேரம் ஆச்சா. இந்த 10 மணி நேரம் வந்து இதுவும் கஸ்டமர் வருவாங்க பார்க்கணும், இது கூட இன்னொன்று ஒருத்தன் வருவான், அவனை வச்சு சமாளித்து கொட்டுறதே பெரிய இதாக இருக்கும். ஸோ அப்படியே ஓடிடுவோம் நமக்கு டைமு. இந்த 7 மணி ஆகிடுச்சுன்னா ரூமுக்கு போய் சமைப்பேன். அவ்வளோதான். இன்றைக்கி அன்றைக்குமா ஆட்டுக்கால் பாயா வைக்கலான்னு ஒரு பிளான் காலைல எந்திரிச்சதோட. ஸோ செமையாக சாப்பிடுவோம்.
நம்ம சம்பாதிக்கிறதே நம்ம வந்து நல்ல சாப்பிட்ணும், நம்ம ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்கு தான். சம்பாதிக்கிற காசு வீட்டுக்கு அனுப்புகிறோம், வீட்டோட சுச்சுவேஷன் ஓகே, இருந்தாலும் நமக்குன்னு நம்ம கொஞ்சம் காசு எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா எந்த நேரத்துலையும் நம்ம அனுப்புகிற காசை அவங்க சேர்த்து வச்சுருக்க மாட்டாங்க வீட்டில். அவங்க எப்படியும் நமக்கு அனுப்புகிற காசு நம்ம இங்கே ஒரு சேவிங்ஸ் வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம அனுப்புகிற காசெல்லாம் எடுத்து செலவு பண்ணுறது அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம தான் நம்ம சம்பாதிக்கிற காசை சேவிங்ஸ் வைக்கணும். ஊருக்கு போகிறோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 2 மாதத்துக்கு 2 லட்ச ரூபா தேவை, கம்பல்சரி தேவை. ஏன்னா நான் போன தடவை ஊருக்கு போயிட்டு வந்து பட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரிலாம் சுச்சுவேஷன் இருக்கிறனால நீங்கள் ஊருக்கு போகும்பொழுது கொஞ்சம் காசு கையில் வேணும். அதனால் நம்ம இங்கே சேமித்து வைக்கணும். சேமிச்சே வைக்காமல் நம்ம ஒரு விஷயம் பார்க்குறோம், நமக்கு அது பிடிச்சிருக்குன்னா அதை வாங்குங்க. நிறைய பேரை நான் பார்க்குறேன் இங்கே, அது சாப்பிட அவங்களுக்கு பிடிக்கும், ஆனால் வாங்கி சாப்பிட மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கே இருக்கட்டுமே, நானே ஊருக்கு போகும்பொழுது சாக்லேட் வாங்கிட்டு போய் நான் அது ஊரில் போய் பொட்டி பிரிக்கும் போது எடுத்து சாப்பிட்டேன்னு வச்சிங்களேன், எங்கள் வீட்டிலே சொல்லுவாங்க, அங்கேருந்து வந்து இங்கே வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா, அது பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே இருக்கிற எங்களுக்கு தான் தெரியும், அதை நாங்கள் என்ன தான் இருந்தாலும் எவ்வளோ தான் அந்த முட்டாய் இருந்தாலும் நாங்கள் கடையில் போய் வாங்க மாட்டோன்னு. என்ன பண்ணுறது, எல்லாரும் வீடியோவில் பார்க்கும் பொழுது நான் ஜாலியாக ஒரு இடத்துல போய் சாப்பிட்றேன், நல்லா கொய்த்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. சரி, வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைபர் தான் இப்படி நம்மளை சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் நம்மளை அதை தாங்க சொல்கிறாங்க. நம்ம கஷ்டம் யாருக்குமே புரிய மாட்டேங்குதுங்க. என்ன பண்ணுறது? ஆக்சுவலாக நான் நினச்சேன் அப்படின்னு இந்த யூடியூப் சேனல் இல்லைன்னா, நான் அழகாக வேலையை முடித்தோமா, ரூமுக்கு போய் சமைச்சேனா, தூங்குனேனா, ரெஸ்ட் எடுத்தேனா, நான் அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சாலும் ஒரு நாள் லீவ் எடுத்து எங்கே போய் சுற்றி பார்க்கணும்னு நினச்சாலும் சுற்றி பார்த்துருவேன். ஆனால் சுற்றி பார்க்குறதெல்லாம் பெரிய இதே கிடையாது, அதுக்கெல்லாம் ஒரு கஷ்டமே கிடையாது. இதே ஒரு இடத்துக்கு வீடியோ எடுக்க போகணும் அப்படிங்கும் பொழுதே அந்த டியூட்டியை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் செட் பண்ணி அந்த டைமில் போய் அங்கே கண்டென்ட் எப்படி பண்ணலான்னு யோசித்து அந்த வீடியோ நல்லா வருமா நல்லா வராதா இது தெரியாமல் பித்தி பிடுங்கி போய் அதை முடிச்சுட்டு நைட்டு ரூம் வந்து சேர்றதுக்கு 12-1 மணி ஆகிடும். அதுக்கப்புறமா உட்காந்து அந்த வீடியோ ஸ்பாட்டில் எடிட் பண்ணி, அர்ஜென்ட்டாக இருந்தால் ஸ்பாட்டில் எடிட் பண்ணணும், இல்லை மெதுவாக போட்டுக்கலான்னா அப்படியே மெதுவாக போடணும். அப்புறமேட்டு அப்படியே கடைக்கு வர்றது. ஸோ கடைக்கு வந்தாலும் ஃப்ரீயாக இருப்போம்னு நினைக்கிறீங்க, இங்கே ஒரு பக்கம் வீடியோ வச்சுட்டு இங்கே ஒரு பக்கம் வேலை, அதுவும் இப்போ அடுத்தாள் வந்துட்டானா அதுவும் கிடையாது. அவளுக்குள்ளே எவ்வளோ சீக்கிரம் அந்த வீடியோ அப்லோட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்லோட் பண்ணி தம்ப்நெயில் டிசைன் பண்ணோம். உண்மையாக கஷ்டமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது. இருந்தாலும் நிறைய பேர் கொடுக்குற சப்போர்ட்டு, நானே ஒரு சில இடத்துல உடஞ்சி போய் வேணாம்ப்பா சேனலே வேணாம், இதோட முடிச்சுப்போம் இதை அப்படின்னு நம்ம இறங்கும் பொழுது நமக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட். ஏன்னா நான் எப்போது வீடியோவே பண்ண வேணாம் அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணுறேனோ, அப்போ எனக்கு வந்து வீடியோக்கு வியூஸ் நல்லா போகும், நிறைய பேர் சப்போர்ட் கொடுப்பாங்க, கமெண்ட்டில் வந்து ப்ரோ நல்லா பண்ணுறீங்க ப்ரோன்னு சொல்லுவாங்க, பர்சனல் மெசேஜில் வந்து சொல்லுவாங்க அவங்க இன்ஃபர்மேஷன் சூப்பர் அப்படின்னு. ஸோ இவங்கெல்லாம் இந்த மாதிரி சொல்லும் பொழுது நமக்கு வந்து அது வந்து ஒரு திரும்பி பண்ணுவோம் அப்படின்னு தோணுதா, அதனால் பண்ணுறேங்க. வாழ்க்கையில் யாருக்கு தாங்க கஷ்டம் இல்லை, எல்லாருக்கும் கஷ்டம்தான். அந்த கஷ்டத்தை கடந்து போகிறது தானே வாழ்க்கை. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தாலோ, இல்லை உங்களோட லைஃப்பில் எந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் என் வேலை நான் வந்து வேலை கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நான் சொல்லவே இல்லை, ஒருபோதும் சொல்லலை. என்னை விட கஷ்டப்படுறவங்களாம் இங்கே நிறைய பேர் இருக்காங்க, நான் எல்லாரையும் பார்க்குறேன். ஸோ அவங்களெல்லாம் பார்த்து ஒருத்தவங்க கடைக்கு வந்து நம்மள்ட்ட பேசுகிறாங்க அப்படிங்கும் பொழுது அவங்கள்ட்ட நான் கேட்குறது உங்கள் வேலை எப்படி போகுது அப்படின்னு. ஸோ இதனால் நான் யாரையுமே வந்து குத்தம் சொல்லவே இல்லை, என்னையும் நான் வந்து வேலை பார்க்குறேன்னு சொல்ல, வேலை என்னோடய வேலை தான், அதை தான் நான் பார்க்க வந்திருக்கேன், அதை பார்த்துட்டு வீடியோவும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படியே அப்படியே ஓடுது, பார்த்துப்போம் என்ன தான் நடக்க போகுது ஃபைனலாக அப்படின்னு. ஆஃப்டர் ரொம்ப நேரம் கழித்து சரியான வெயில் அடிக்குது, காலையிலேருந்து பயங்கர குளிர், நம்மளால் வெளியே வந்து கூட நிற்க முடியல. இப்போ வெயில் பயங்கரமாக அடிக்குது. இந்த வெயில் போயிட்டுனா நைட்டு தாறுமாறாக குளிருது. என்னங்க கிளைமேட்டு, இந்த கிளைமேட்டை புரிஞ்சிக்கவே முடியலங்க. எங்கடா டியூட்டி டைமில் வெளியே போகிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக டியூட்டி டைம் மீன்ஸ் டியூட்டி டைம் தான். இப்போ தான் சாப்பிட்டேன், இப்போ கரெக்டாக மணி 4 மணி ஆக போகுது. கடையில் காவா குடிப்போம் எல்லோரும், காவா போட்டு. ஸோ அந்த காவா முடிஞ்சிட்டு அது வாங்குறதுக்காக இப்போ நான் போயிட்டுருக்கேன். நம்மளாம் ஊரில் வந்து தலைவலியாக இருக்குது, இல்லை ஒரு டென்ஷனாக இருக்குது, ஈவினிங் டைமில் காஃபி குடிப்போம், இல்லை டீ குடிப்போம். பட் இங்கே எல்லாருமே மேக்ஸிமம் அந்த காவான்னு குடிப்பாங்க. காவாலே நிறைய வெரைட்டி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து துருக்கி, அடுத்ததாக அரபி காவா வந்து ஜஸ்ட் லைக் தண்ணி மாதிரியே தான் இருக்கும். இது எல்லா காவும் நிறைய வெரைட்டி இருக்குது. என் கடையில் வந்து ஒரு மசரி ஆள் இருக்கிறனால அவன் வந்து கொஞ்சம் திக்கான காவா தான் குடிப்பாப்புல, நல்லா துருக்கி காவா குடிக்கலான்னு இருந்தோம். பட் ஆனால் அது இல்லை, முடிஞ்சிட்டு காவா. அதனால் இப்போ போய் காவா வாங்க போகிறேன். இது என்னோடய வேலையான்னு கேட்டால் கிடையாது, ஜஸ்ட் இப்படியே வெளியே நம்ம சுற்றுறனால வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே ஓப்பி அடிக்கலாம், அதனால தான். இது வந்து என்னோடய கடையிலேருந்து சும்மா ஒரு 1/4 கிலோமீட்டர் நடந்து வந்தோம்னா
அது மாதிரி ஒரு ஜெமியா இருக்கும். ஜெமியா மீன்ஸ் ஒரு சூப்பர் மார்க்கெட் கவர்மெண்ட்டோட. எனக்கு நேரம் ஆப்போசிட்டில் இருக்கிறது ஒரு சூப்பர் மார்க்கெட். அண்ட் தென் இங்கே இருக்கிறது ஒரு சூப்பர் மார்க்கெட். இதில் தான் காவா வாங்குறதுக்கு கடை இருக்கும். அங்கே நிறையா காவா மிஷினில் அரைப்பாங்க, சூப்பராக இருக்கும். காட்டுறேன் பாருங்கள். லைக் இதுதான் அந்த காவா கடை. நம்ம ஏரியாவில் இருக்கிறவங்க இந்த பக்கம் வந்துருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேபி கஹ்வா துர்க்கி வசத். அவ்வளோதான், வந்து 2 நிமிஷம் கூட ஆகல வாங்கியாச்சு காவா. ஆக்சுவலாக இந்த காவாவோட ப்ரைஸு 1 தினாரு. இங்கே நிறைய காப்பி கொட்டை மாதிரி தாங்க இருக்குது. காப்பி கொட்டை பார்த்துருப்பீங்களே, விளம்பரத்துலலாம் தான் பார்த்துருக்கேன். அந்த காப்பி கொட்டையிலையும் நிறைய வெரைட்டியாக இருக்குது. ஸோ அதுலேருந்து ஒன்று எடுத்து மிஷினில் போட்டு அப்படியே கரன்னு அரைச்சி இது பவுடராக வந்துட்டு. ஸோ இது நம்ம இதில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கு லைட்டுன்னு இருக்குது. அதுக்கு வந்து இன்னொரு 2 காப்பி கொட்டையை கலக்கிறாங்க அடிஷ்னலாக. ஸோ இந்த மாதிரி கலந்து கொடுக்குறனால காவா வந்து மேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல. இதை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த இது மட்டும் இல்லாமல் இங்கே ஸ்வீட்டு, அந்த காவா குடிக்கும்போது நிறைய பேர் இங்கே ஸ்வீட் சாப்பிடுவாங்க. அந்த ஸ்வீட்டு அது இது எல்லாமே இங்கே இந்த கடையில் இருக்குது. ஸோ வாங்கியாச்சு. இப்போ அப்படியே நம்ம வீட்டுக்கு போனால் பேசிட்டு கடைக்கு போனால் டைம் ஓடிடுங்க. இப்படி தான் என்னோடய டியூட்டி போய்ட்டுருக்கு. என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த மாதிரி வந்து இங்கே வந்து வாங்குறது. அப்படி இங்கே வாங்காதனால கடைக்கு வந்து கப்பு, டீ குடிக்கிறதுக்கு, காஃபி குடிக்கிறதுக்கு, காஃபி பவுடர் இந்த மாதிரிலாம் வாங்கி என் கடையில் வச்சுருப்போம். போர் அடித்தா அதெல்லாம் சாப்பிடுவோம், குடிப்போம், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கடையில் காவா டீலாம் இருக்கிறதுனால கடை ஆகும்னு நினச்சிக்காதீங்க. ஸோ இங்கே கொய்த்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பார்த்ததில்ல, எல்லா கடையிலையுமே அந்த காவா ஊற்றுறதுக்கு கப்பாக இருக்கட்டும், காவா போடுறதுக்கு, டீ போடுறதுக்கு ஸோ மேக்ஸிமம் கடையில் இருக்கும். அப்படி இல்லைனாலும் காசு கொடுத்து டெய்லி டீ காவா போட்டு குடிச்சிட்டே இருப்பாங்க. இது இந்த கொய்த்தியோட கல்ச்சர் இப்படி சொல்லுவாங்களே. நம்ம எப்படி ஈவினிங் ஆனால் ஏன் டீ குடிக்கிறோன்னு தெரியாது, ஆனால் டீ குடிப்போம்ல, அந்த மாதிரி தான். நானுமே வந்த புதுசில் இந்த காவாலாம் குடிக்கவே மாட்டேன். செம்ம கசப்பாக இருக்கும். இப்போ பாருங்கள், அது முடிஞ்சிட்டுனா நானே போய் வாங்கிட்டு வந்து நானே போட்டு நானே குடிக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு என்ன அடிக்ட் ஆகிடுச்சு இந்த 2 இயரில். அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் கடைக்கு போனேன்னா இப்போ மணி 4, 5, 6, 7 இந்த ஒரு 3 மணி நேரம் கொஞ்சம் கஸ்டமர் வர டைமுக்குனால கொஞ்சம் பிஸியாக இருக்கும். இது முடிஞ்சு தான் நான் இங்கேருந்து வெளியாகுவேன். இது தாங்க என்னோடய கடை லைஃபு. பெருசாலாம் ஒன்றுமே கிடையாது. அப்புறம் ஏதாச்சும் கஸ்டமர்ஸ் அட்டன் பண்ணுறது, வேலை வந்தால் வேலை, இதெல்லாம் களைச்சி போட்டு அடுக்கிறது. இன்றைக்கி வேறு திங்ஸ் வேறு வரும், அது எல்லாத்தையும் சேர்த்து அடுக்கணும். இதுதான் என் கடையோட ரொட்டீன். இதில் வேலை மட்டும் கொஞ்சம் அப்படியே மாறி இருக்கும். அவ்வளோத்தான். காவா வாங்கியாச்சு, கடையை நெருங்கியாச்சு. இதுக்கு மேலே போயிட்டு இந்த காவா போட்டு குடிக்க வேண்டியதுதான். என்ன ஐயோ, காவா வாங்கின இடத்துல காசு கொடுக்காமலே வந்துட்டேன்.